எல்லார்கிட்டையும் நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தாங்க. நண்பர்களோட கூட்டங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தனித்து செயல்படுறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த மூட் ஸ்விம்மிங் சொல்லுவாங்கள்ல, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சிரித்து பேசினா, ஒரு நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மூஞ்ச உம்முன்னு தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அதுக்குன்னு ஒரு காரணங்கிறது எதுவும் இருக்காது. பெரும்பாலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே துலா ராசிக்காரங்க சில வார்த்தை பேசினாலும் வளவல்னு பேசுறதெல்லாம் கிடையாது. அர்த்தம் நிறைஞ்சு தான் பேசுவாங்க. தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் இவங்க பேசுனது கிடையாது. தான் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டைன்னா ரெண்டு தரப்பு பக்கமும் நியாயத்தை கேட்டு சரியான தீர்வு தரக்கூடியவங்க, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்களுடைய மௌனங்கிறது கண்டிப்பாக எல்லாரையும் பாதிச்சிருங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க பேச்சுங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இவங்க யாராவது மௌனமாக இருந்துட்டா எதிராளியால் கொஞ்சம் தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. துலா ராசியில் சனி உச்சமடையக்கூடிய ராசியாக இருக்கிறதால சனியோட தாக்கங்கிறது எப்போதுமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மன அழுத்தம் குழப்பங்கிறது உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஊருக்கே ஒரு நல்ல தீர்வு தர தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரப்ப கொஞ்சம் அதிகப்படியாக குழம்பி போகிறது உண்டு. ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. கோபங்கிறது அவளுக்கா வராது. அப்படியே கோபம் வந்தாலும் அது வெளியே காட்டுறதும் கிடையாது. அன்பா, அமைதியா, இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்களுடைய இந்த குறும்பு புன்னகையாலேயே எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய இவங்களுக்கு மென்மையாக இருக்குன்னு சொல்லலாம். கோபங்கிறது அவளுக்கு வராது. ஆனால் கோபத்தை அடுத்தடுத்து தூண்டிக்கிட்டே இருந்தால் இவங்களுடைய கோபத்தை எதிராளியால் தாங்கவே முடியாதுன்னு சொல்லலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. துலா ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உச்சடையக்கூடிய ராசி இருக்கிறதால உங்கள் வாழ்நாள் முழுவதுமே கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, நீதி நெறிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்லலாம். பொருளாதார நிலைமை, குடும்ப நிலை எல்லாத்துலேயுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சீர சிறப்பமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் மருத்துவ செலவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் பண வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டா பின்னாடி கொஞ்சம் செலவு இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே சமாளித்து முன்னுக்கு வரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா முதல் காரணம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சரியாக மேற்கொள்ளாமல் இருக்கிறது தான். தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, சரியான குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது, முன்னோர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது, இது எல்லாமே செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாங்க. இனி வரக்கூடிய 30 நாட்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே அற்புதமான நாட்கள். வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நேரங்கள். ராசிக்கு சுக்கிரன் குரு பார்வை. சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுயமாக சிந்தித்து செயல்படுங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நம்பி இருந்த வாழ்க்கை இனி இல்லை. உங்களுடைய தனித்திறமையால் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லலாங்க. உழைச்சி சம்பாதிச்சு இந்த நேரம் நீங்கள் ஒரு ஊதியம் பெறக்கூடிய நேரங்க. பயன்படாத நிலைமை இருந்ததெல்லாம் மாறப்போகுது. இனி நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தான். நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வழக்கத்தை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குது. முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. வெறுமன இடப்பெயர்ச்சி கிடைக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தடைப்பட்ட பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயம், பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரங்க. அதே சமயம் ஒரு சிலருக்கு புதுசாக எதிர்பாலின நட்பு கிடைக்கலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, அதுவும் காதல் திருமணத்துக்கு பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சுக்கிர பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் 7லிருந்து ராசியை பார்க்கறது இந்த
இந்த நேரம் இதை விட்டால் பின்னாடி எப்போ வருதோ தெரியாதுங்க. அற்புதமான அமைப்பு. எந்த முயற்சி செய்யறதா இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க. இது வரைக்குமே 10ல் நீச்ச கதையிலிருந்து தன குடும்பாதிபதி கலசர அதிபதி செவ்வாய் சிம்ம ராசிக்கு மாறி இருந்தது ஒரு வகையில் சிறப்பு. அது லாபஸ்தானம். அதோட அங்கே கேது இணைஞ்சிருக்கிறார். இதை விட முக்கியமாக குருவோட பார்வை உங்கள் ராசியில் படுது. துலா ராசிக்கு சாதகமான அமைப்பாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால தொழில் போட்டி குறையும், லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் நிறைய வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குது. செவ்வாய் சனி ராகு பார்வை 5ஆம் இடத்துல பலத்தை குறைஞ்சிருக்கிறதால உங்கள் குழந்தைகளோட விஷயத்தில் கவனம் பாருங்க, உடல்நிலையில் கவனம் பாருங்க, அவங்களுடைய செயல்பாட்டில் கண்காணிப்பு செலுத்த பாருங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதால அலைச்சல் கொஞ்சம் இந்த நேரம் உண்டு, பயணம் இந்த நேரம் உண்டு. அதே சமயம் கொஞ்சம் வெளியே இடத்துல அதிகமாக சாப்பிட்றது வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும். அஜீரண தொல்லை அதிகமாக இருக்குங்க, தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த நேரம் சகோதர வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் என்ன தான் புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே மனசாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கங்க. உங்கள் மனசறிஞ்சு செயல்பட மாட்டாங்க, அதுதான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. இந்த நேரம் சகோதர உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் தேவையில்லாத குழப்பப்படுறது வேண்டாம். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. உறவு வகையில் விட்டு பிடிக்க பாருங்கள். இந்த நேரம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லாங்க. பிள்ளைகளால் இது வரைக்கும் பிரச்சனை சந்திச்ச விஷயம் எல்லாமே குறையும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டால் கைக்கூடி வரும். இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் ஒரு மந்தமான நிலைமைங்கிறது இல்லை. மனசுக்கு பிடிக்காமல் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்கால திட்டங்களை இந்த நேரம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கூடுதலாக லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்து பாருங்கள். சோம்பலை விட்டு தள்ளுங்க. இந்த நேரம் சாதகமான நேரம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வீண் பழி வந்து போகும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே கொஞ்சம் வீண் பழி இல்லாமல் வந்து போகும். கூட பிறந்த வழியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பேச்சு தான் முக்கியமான காரணமே. பேச்சை குறைக்க பாருங்கள். எதிர்காலம் பற்றின பயத்தை நீக்குங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாகவே இருந்துக்கங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் சம்மந்த விஷயமா இந்த நேரம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. துணிவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் முன்னேற்றத்தை கண்டு சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாமே ஆச்சரியப்பட போகிறாங்கன்னு சொல்லலாங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் பணம் கொடுக்குறதோ பணம் வாங்கி கொடுக்குறதோ அந்த நேரம் வேண்டாம். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களேங்கிற கவலை இனி இல்லை. நீங்கள் தொடர்ந்து முயற்சி கொடுக்க சொல்லுங்கள். இந்த நேரம் நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் செல்வாக்கு உயர்ந்து வரும், திடீர் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் மாற்றம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக சொல்லலான்னு சொல்லலாம். சூரியனுடைய நிலைமை இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு அடைச்சி வச்ச மாதிரி இருந்திருப்பீங்க. உங்கள் பேச்சுக்கு எந்த மதிப்பும் இருந்திருக்காது. நீ அப்படி இல்லை, உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை தேடி வரும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே ஏற்றமான பலனை தரக்கூடிய நேரம் தான். வருமானம் சிறப்பாக இருக்குது. பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க. இந்த நேரம் இளம் வயசுக்காரவங்க பொறுத்த வரைக்குமே, அதாவது கணவன் மனைவி இளம் தம்பதிகள் பொறுத்த வரைக்குமே புரிந்துணர்வு இல்லாமல் நிறைய விஷயங்களை சண்டை போட்டிருப்பீங்க. ஒரு பிரிவு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலைமை இல்லை. பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறதால மனசில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி ரெண்டு பட்டவங்க ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் பாருங்க. ரெட்டிப்பு லாபம் வருதுன்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்ற பார்ப்பாங்க. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு நடக்கணும். முன்ன சொன்ன மாதிரி தான் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நேர்மை தவறாதீங்க. கொஞ்சம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. குருவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அரசாங்க வகையிலையும் இந்த நேரம் கவனமாக இருக்கணும். யாரையும் அரசாங்க வகையில் பகச்சிக்க வேண்டாம். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீடு சம்மந்த விஷயமா குழந்தைகளோட விஷயமா எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்டில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு லாபஸ்தான கேது செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதால நெருக்கடிங்கிறது இல்லை. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதால பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்.
பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால உங்கள் நிலைமை உயர்ந்தவரை நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட சஞ்சாரம் பார்வை இருக்கிறதால உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் தான். பண வரவு, பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.